3 சகோதரர்களில் இளையவரான 25 வயது ஜாக் மிகவும் கடின உழைப்பாளி மற்றும் போராட்ட குணம் கொண்டவர். ஒரு சிறிய நகரத்தில் BA பட்டம் பெற்ற பிறகு தனது கனவுகளை நனவாக்க அமெரிக்க நகருக்கு வந்தார். 2 அல்லது 4 வருடங்களில் அரசு வேலைக்கான தேர்வில் வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கையுடன் இருந்தார். ஜாக் தனது 3 சகோதரர்களில் இளையவர். அவரது 2 அண்ணன்களும் திருமணத்திற்கு பிறகு தங்கள் தனி குடும்பத்தை அமைத்து கொண்டார்கள். ஜாக் தனது தாய் தந்தையுடன் வசித்து வந்தார். அவரது தந்தை ஒரு நடுத்தர விவசாயி. ஜாக் மேல் அவர்களுக்கு பெரிய நம்பிக்கை இருந்தது. சில பணத்தை சேர்த்து வேலைக்கு சேர்வதற்காக ஜாக்கை அனுப்பி வைத்தார்கள். அவர் முதலில் அமெரிக்கா வந்தபோது இங்குள்ள சிரமங்களை பற்றி அவருக்கு சரியாக தெரியவில்லை. எப்படியோ ஒரு சிறிய அறையில் ஒரு பையனுடன் தங்குவதற்கு ஏற்பாடு செய்து தனது இலக்கை நோக்கி வேலை செய்ய தொடங்கினார். ஒரு நாள் அவர் அமெரிக்காவில் ஓய்வு பெற்ற பேராசிரியர் மைக்கேலை சந்தித்தார். அவருக்கு குழந்தைகள் இல்லை. அவர் தனது 55 வயது மனைவி ஏஞ்சலினாவுடன் வசித்து வந்தார். அவர்களுக்கு 3 பெரிய வீடுகள் இருந்தன. ஒரு வீட்டில் அவர்கள் வசித்தனர். மற்ற 2 வீடுகளையும் வாடகைக்கு விட்டிருந்தனர். இதன் மூலம் ஒவ்வொரு மாதமும் நல்ல வருமானம் கிடைத்தது. பேராசிரியர் மைக்கேல் பொது அறிவில் சிறந்தவர் என்று அறியப்பட்டவர். அவரது வீட்டிற்கு நிறைய பேர் வருவார்கள். போட்டி தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் குறிப்புகள் பெறுவதற்காக பேராசிரியர் மைக்கேல் வீட்டிற்கு செல்வார்கள். மைக்கேலும் அவரிடம் சில குறிப்புகள் பெறுவதற்காக அவரது வீட்டிற்கு செல்ல தொடங்கினான். பேராசிரியர் மைக்கேல் ஜாக்கிடம் மிகுந்த திறமை இருப்பதாக கண்டார். அவர் ஜாக்கிடம், நீ எங்கே வசிக்கிறாய்? தங்குவதற்கு சிரமம் ஏதும் இல்லையா என்று கேட்டார். ஜாக் தனது சிரமங்களை எல்லாம் அவரிடம் கூறினார். உடனே பேராசிரியர் மைக்கேல், நீ என் வீட்டிலேயே தங்கி உன்னுடைய படிப்பை தொடர். ஆனால் நீ எனக்கு சில சிறிய வேலைகளை செய்ய வேண்டும். சில சமயம் என்னை மருத்துவரிடம் அழைத்து செல்ல வேண்டும். சந்தையிலிருந்து தேவையான பொருட்களை வாங்கி வர வேண்டும் என்று கூறினார். ஜாக் அதற்கு சம்மதித்தான். அவன் பேராசிரியரின் வீட்டில் ஒரு அறையில் தங்கி தன்னுடைய படிப்பை தொடர்ந்ததுடன் அவருக்கான சேவைகளையும் செய்ய தொடங்கினான். ஜாக் பேராசிரியர் மைக்கேல் வீட்டில் சிறிய வேலைகளை செய்ய தொடங்கினான். சந்தையிலிருந்து பொருட்களை வாங்கி வருவது முதல் அவர்களின் வாடகை வீடுகளை கவனித்துக் கொள்வது வரை அனைத்து வேலைகளையும் செய்தான். நாளடைவில் பேராசிரியர் மைக்கேலும் அவரது மனைவியும் அவன் மீது முழு நம்பிக்கை வைத்தனர். பேராசிரியர் மைக்கேல் பல நோய்களால் அவதிப்பட்டு வந்தார். நாளுக்கு நாள் அவரது உடல்நிலை மோசமடைந்து வந்தது. சில மாதங்களிலேயே அவர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார். பேராசிரியர் மைக்கேலின் மனைவி ஏஞ்சலினா முற்றிலும் தனிமையானார். ஜாக் தொடர்ந்து அவர்களின் வீட்டிலேயே தங்கி இருந்தான். ஏனெனில் இப்போது அவன் அவர்களின் சொத்துகள் அனைத்தையும் கவனித்துக் கொள்ள தொடங்கினான். அவனுடைய உதவி இல்லாமல் ஏஞ்சலினா வாழ்க்கை மிகவும் கடினமாகி இருக்கும். பேராசிரியர் மைக்கேலின் மறைவிற்கு பிறகு 2 மாதங்கள் கடந்திருந்தன. ஒரு இரவு சுமார் 12 மணி அளவில் ஜாக் தனது அறையில் அமர்ந்து போட்டி தேர்வுகளுக்கான புத்தகங்களில் மூழ்கி இருந்தான். அப்போது ஏஞ்சலினா அவனது அறைக்கு வந்து அழத் தொடங்கினார். ஜாக் திகைத்து போனான். அவன் எழுந்து ஏஞ்சலினாவை சமாதானப்படுத்தினான். ஏன் அழுகிறீர்கள் என்று காரணம் கேட்டபோது அவள் தனக்கு இன்று அறையில் தனியாக இருக்க மிகவும் பயமாக இருக்கிறது என்றும் அதனால் தனது அறைக்கு வந்து அங்கேயே தூங்கு வருமாறும் கூறினார். அப்பாவியான ஜாக் ஏஞ்சலினா அறைக்கு சென்றான். அறையில் ஒரு பெரிய கட்டில் இருந்தது. ஏஞ்சலினா கட்டிலில் படுத்துக் கொண்டார். ஜாக் தரையில் ஒரு ஓரத்தில் படுத்துக் கொண்டான். ஜாக்குக்கு இரவு முழுவதும் தூக்கம் வரவில்லை. பலவிதமான எண்ணங்கள் அவனது மனதில் ஓடிக்கொண்டிருந்தன. அடுத்த இரவும் ஜாக் ஏஞ்சலினா அறையிலேயே இரவு தங்க நேர்ந்தது. இதுவே இப்பொழுது வழக்கமாகி போனது. மெல்ல மெல்ல மாதங்கள் கடந்தன. ஒரு நாள் இரவு தூங்கிக் கொண்டிருந்த போது ஏஞ்சலினா எழுந்து அமர்ந்து ஜாக்கை பார்த்து கொண்டிருந்தாள். இவன் எவ்வளவு அழகாக இருக்கிறான் என்று நினைத்தாள். மெல்ல மெல்ல ஏஞ்சலினா மனதில் மாற்றம் வர தொடங்கியது. அவள் இப்போது ஜாக்கை விரும்ப ஆரம்பித்தாள். ஆனால் அவளுக்கு வயது 55, ஜாக்குக்கு வயது 25. இந்த வயது வித்தியாசம் தான் ஏஞ்சலினாவை தடுத்தது. அதனால் ஏஞ்சலினா ஒரு முடிவெடுத்து வயது குறைந்தவள் போல் தோற்றம் அளிப்பதற்காக இப்போது அவள் தினமும் காலையில் யோகா செய்து தனது உடலை இளமையாக்க முயற்சி செய்தாள். அதற்கு ஏற்றாற் போல் அவள் தனது உணவு பழக்கத்தையும் மாற்றிக்கொண்டாள். சில மாதங்களில் ஏஞ்சலினா 55 வயது போல் இல்லாமல் 40 வயது போல் இளமையாகவும் அழகாகவும் தோன்ற ஆரம்பித்தாள். அவளை எப்பொழுதும் இளமையாக தோற்றமளிக்க அவள் எப்போதும் வீட்டிலும் நடப்பது உணவில் கவனம் செலுத்தி வந்தாள். ஜாக் இவளை பார்த்து, மேடம், உங்கள் அழகு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது என்றான். ஏஞ்சலினா மிகுந்த சந்தோஷத்தில் இருந்தாள். ஒரு நாள் இரவு உணவு உண்ட பிறகு ஜாக் பால்கனியில் உட்கார்ந்து வானத்தில் விழும் நட்சத்திரங்களை எண்ணிக்கொண்டிருந்தான். தானும் ஒரு உடைந்த நட்சத்திரம் என்று அவன் நினைத்து கொண்டிருந்தான். அப்போது ஏஞ்சலினா அவரிடம் வந்து அமர்ந்தாள். ஜாக்கிடம் ஒரு யோசனையை முன்வைத்தாள். நாம் இருவரும் ஒரே வீட்டில் ஒன்னாக இருக்கும் போது
ஏன் நாம் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று கூறினாள். ஜாக் இந்த யோசனையை கேட்டு திகைத்து போனார். ஏஞ்சலினா மேலும் இந்த வயதில் என்னால் தனியாக இருக்க முடியாது. உங்களை தவிர இந்த உலகில் எனக்கு வேறு யாரும் இல்லை. நீங்கள் என்னை திருமணம் செய்து கொண்டால் எனக்கு ஒரு பெரிய ஆதரவு கிடைக்கும். எனது சொத்துக்கள் அனைத்தும் உங்களுக்கே சொந்தமாகிவிடும். நீங்கள் வேலை செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது. இப்போதெல்லாம் வேலை கிடைப்பதும் மிகவும் கடினமான காரியம். நான் இன்னும் அதிகபட்சம் 10-15 வருடங்கள் உயிருடன் இருப்பேன். சட்டப்படி எனது கோடிக்கணக்கான சொத்துகளுக்கு நீங்கள் உரிமையாளராகி விடுவீர்கள். இல்லை என்றால் நான் இறந்த பிறகு எனது உறவினர்கள் எனது சொத்துக்கள் அனைத்தையும் அபகரித்து விடுவார்கள். உன்னையும் இங்கிருந்து விரட்டி விடுவார்கள் என்று கூறினார். ஜாக் குழப்பத்தில் ஆழ்ந்தார். ஒருபுறம் வேலைக்காக கடினமான போராட்டம், மறுபுறம் கோடிக்கணக்கான சொத்து. இப்போது அவர் ஒரு முடிவை எடுக்க வேண்டியிருந்தது. நிறைய யோசித்த பிறகு ஜாக் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தார். ஆனால் இந்த திருமணத்தில் ஜாக் மகிழ்ச்சியாக இல்லை. காதல் இல்லை, குடும்ப வாழ்க்கை இல்லை. இது வெறும் ஒரு ஒப்பந்தம். திருமணத்திற்கு பிறகு ஜாக்கின் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டது. முன்பு அவர் வீட்டில் ஒரு ஊழியராக இருந்தார். இப்போது சட்டபூர்வமாக உரிமையாளராக ஆனார். ஆனால் உண்மையில் அவரது வாழ்க்கை முன்பை விட கடினமாகிவிட்டது. ஏஞ்சலினா எப்போதும் அவரை ஒரு வேலைக்காரனை போலவே பயன்படுத்தினார். இப்போது அவர் வீட்டை மட்டும் கவனித்துக் கொள்ள வேண்டியதில்லை, சொத்துக்களையும் கவனிக்க வேண்டியிருந்தது. மெதுவாக ஜாக் தான் நினைத்தது அவ்வளவு எளிதானது இல்லை என்பதை உணர்ந்தார். இந்த பந்தத்திலிருந்து வெளியேற அவருக்கு எந்த வழியும் தெரியவில்லை. சில வருடங்கள் இது தொடர்ந்தது. ஒரு நாள் ஜாக் தனது பழைய தோழியான பிரியா என்ற பெண்ணை சந்தித்தார். பிரியா அவரிடம், உன் வாழ்க்கையில் ஏன் மகிழ்ச்சி இல்லை என்று கேட்டாள். இந்த கேள்வி ஜாக்கின் இதயத்தை தாக்கியது. அவர் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருந்தாரா? தனது முடிவில் அவர் திருப்தியாக இருந்தாரா? தனது லட்சியங்களையும் மகிழ்ச்சியையும் ஒரு ஒப்பந்தம் செய்துவிட்டார் என்பதை அவர் உணர்ந்தார். ஜாக் தன் கதையை பிரியாவிடம் முழுவதுமாக சொன்னான். பிரியா அவனது பேச்சை கவனமாக கேட்டுக்கொண்டு இருந்தாள். அவன் பேசி முடித்ததும் பிரியா சத்தமாக சிரித்தாள். ஜாக் திகைத்து போனான். அப்போது பிரியா, நீ 55 வயது பெண்ணை நினைத்து சந்தோஷமாக இல்லையா? நீயும் சந்தோஷமாக இருக்க முயற்சி செய். எனக்கு தெரிந்த பல பெண்கள் தங்களை விட 2 மடங்கு வயதான கணவருடன் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். உங்களை போன்ற ஆண்களுக்கு இதுதான் பிரச்சனை. உங்களை விட 2 மடங்கு வயதான பெண்களுடன் நீங்கள் சரி செய்து கொள்ள மாட்டீர்கள். உங்களை விட இளைய பெண்ணை மணந்தால் நீ வேலை இல்லாதவன். அவளை சந்தோஷமாக வைத்திருக்க முடியுமா? சில நாட்களில் பணமின்மையால் வாழ்க்கை கடினமாகிவிடும். கணவன் மனைவி சண்டைகள் எந்த வீட்டில் இல்லை. உன் மனைவியின் வயதை பொறுத்தவரை உலகில் பலர் இப்படிப்பட்ட திருமணங்களை செய்து வாழ்க்கையில் பெரிய வெற்றி அடைந்துள்ளனர். ஜாக், நீயும் நேர்மறையாக சிந்திக்க வேண்டும். என்ன பெற்றேன், என்ன இழந்தேன் என்ற கவலையில் உன்னை மட்டுப்படுத்திக் கொள்ளாதே என்றாள். பிரியாவின் பேச்சை கேட்டு ஜாக் மிகவும் தெளிவு அடைந்தான். அவன் அங்கிருந்து நேராக வீட்டிற்கு திரும்பினான். இரவு 8 மணி ஆகியிருந்தது. வேலையாளர்களுக்கு விடுமுறை அளித்தான். ஏஞ்சலினா உட்கார்ந்து தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்தாள். ஜாக் ஏஞ்சலினாவை பார்த்து அழத் தொடங்கினான். ஏஞ்சலினாவுக்கும் எதுவும் புரியவில்லை. அவள் ஜாக்கின் கண்ணீரை துடைத்தாள். ஜாக் சொன்னான், இன்று வரை நான் உங்களிடமிருந்து விலகி வாழ்ந்து வந்தேன். இப்போது நான் உங்களோடு மிகவும் அன்போடு சேர்ந்து வாழ விரும்புகிறேன் என்றான். அன்றிலிருந்து ஜாக்கும் ஏஞ்சலினாவும் ஒருவரை ஒருவர் காதலித்து வந்தனர். அன்று அவர்கள் இருவரும் காதலின் உண்மையை கண்டறிந்தனர். ஜன்னலில் இருந்து வந்த நில ஒளி அறைக்குள் வந்து பொன்மயமான காதலின் கவிதையை உருவாக்கி கொண்டிருந்தது. மறுநாள் காலை 7 மணிக்கு இருவரும் புத்துணர்ச்சி பெற்று காலை உணவை சாப்பிட தொடங்கினர். ஜாக் ஏஞ்சலினாவிடம் ஒரு திட்டத்தை முன்வைத்தார். நான் நாள் முழுவதும் சும்மா உட்கார்ந்து சலித்து போகிறேன். ஒரு வீட்டை காலி செய்து அதில் ஒரு பள்ளியை தொடங்கினால் என்ன என்று கேட்டார். ஏஞ்சலினாவுக்கு இந்த திட்டம் பிடித்திருந்தது. அவளும் சம்மதம் தெரிவித்தாள். ஜாக் பெரும் முயற்சி மற்றும் புத்திசாலித்தனத்துடன் பள்ளியை நடத்தினார். சில வருடங்களிலேயே அந்த பள்ளி நகரத்தின் பெரிய பள்ளிகளுக்கு போட்டியாக வளர்ந்தது. 10ஆம் வகுப்பு தேர்வில் அவரது பள்ளியின் ஒரு மாணவன் மாநிலத்திலேயே முதல் இடத்தை பிடித்தான். ஜாக் இப்போது நகரத்தில் ஒரு வெற்றிகரமான பள்ளி நிர்வாகி மற்றும் கல்வியாளராக கருதப்பட்டார். மாநிலத்திற்கு வெளியேறும் கருத்தரங்குகளில் உரையாற்ற அவருக்கு அழைப்புகள் வர தொடங்கின. ஜாக்குக்கு இப்போது தனது வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லை. நண்பர்களே, காதலுக்கு வயது முக்கியமில்லை. எந்த வயதிலும் காதல் வரலாம். வயது என்பது ஒரு நம்பர் மட்டுமே. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.